ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவின் அன்பு இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு கிடைத்து விட்டது. ஆம் என் செல்லமே, எத்தனையோ பேர் எனது வருகைக்காகவும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் என்னுடைய வரத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒரு சிலர் தவறாய் சொல்லி பேசியதாலும், உன்மேல் குற்றம் குறை கண்டதாலும், உனக்கான வெற்றியை நீ அடையாததால் உன்னை ஏளனமாய் பார்த்ததாலும், இது அத்தனையையும் சரி செய்யும் விதமாக முதலில் என் வரத்தை உனக்காக கொடுக்க வந்துள்ளேன். இந்த வராகி அம்மாவின் முழு அன்பையும் வரமாய் பெறப்போகிற முதல் ஆள் நீயாகத்தான் இருப்பாய் என் செல்லமே. கோடி கோடியாக எனக்கு வந்து காணிக்கை கொடுக்க வேண்டும் என நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே விஷயம்தான். என் அன்பு குழந்தைகள் என் மீது பாசமாய் பக்தியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அது. அந்த வகையில் நீ என்னை முழுவதுமாய் நம்பி ஏற்றுக்கொண்டு உன் பக்தியையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாகவே எனக்கு கொடுத்து வருகிறாய். அதனால்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னை பெற்றவர்கள் உனக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பாய் பழக வேண்டும், நேர்மையாய் இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்லிக் கொடுத்து, அன்பாயிருந்தால் உனக்கு அவமானம்தான் கிடைக்கும், நேர்மையாயிருந்தால் நீ வாழ்க்கை முழுவதும் தோல்வியடைந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இதெல்லாம் வேண்டாம் என உனக்கு சில கெட்ட பாடங்களை சொல்லிக் கொடுத்து விட்டதா? வாழ்க்கையோ இந்த உலகமோ எல்லாமே கெட்ட விஷயங்களால் சூழ்ந்ததாக இருக்கிறதே என நினைக்காதே. அன்று கற்றது தவறான பாடமும் கிடையாது, இப்போது நீ கற்றுக்கொண்டிருப்பதும் சரியான பாடமும் கிடையாது. எல்லோரிடமும் உண்மையாய் அன்பாய் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்பதை தான் நானும் சொல்கிறேன் என் செல்லமே. ஆனால் என்ன ஒன்று, நீ நேர்மையாய் நடந்து எல்லாரிடமும் பொறுமையாய் இருந்தாயே ஆனால் எல்லாரும் உன்னை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சமயத்தில் அடுத்தவர் செய்யும் தவறை எதிர்த்து நீ கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் உடனே உன்னை கெட்டவன் என முத்திரை குத்தி ஓரத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் என் செல்லமே. அதனால்தான் சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே இருக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் கவனமும், மற்றவர்கள் ஏதாவது பேசினால் அதை சமாளித்து பேசக்கூடிய திறமையும் கூட உனக்கு இருக்க வேண்டும். அதற்கு நீ 4 இடங்களுக்கு சென்று எல்லோரிடமும் பேசி பழகினால்தானே. வீட்டிற்குள்ளேயே இருந்து அல்லது ஒரு சில நட்பு வட்டாரங்களுடன் மட்டுமே நீ பேசி பழகி கொண்டிருந்தால் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் எதிர்கொள்வது என்பது உனக்கு மிக கஷ்டமானதாக மாறிவிடும். அதனால்தான் எல்லோரிடமும் பேசு, எல்லோரிடமும் பழகு, எல்லா விஷயங்களையும் தெரிந்தும் புரிந்தும் உணர்ந்தும் நடந்து கொள். அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜொலிப்பதற்கும் கூட உனக்கு உறுதுணையாய் இருக்கும் என சொல்கிறேன். உன் வாழ்வில் நீ கண்டிப்பாக கிடைக்கும் என எதை எதிர்பார்த்தாயோ ஆனால் அது தள்ளிக்கொண்டே போகிறதோ அது இப்போது உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தானே நான் வரம் கொடுக்க வந்தேன். அம்மா வராகி தாயே, நான் எதிர்பார்ப்பது எனக்கு கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என நீ சோர்ந்து போய் வருத்தப்பட்டு என்னிடம் வேதனைப்பட்டு பேசினாய் அல்லவா? உண்மை என்னவென்பதை நீ அறிய மாட்டாய். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றை உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்ச விதிப்படி எது எப்போது யாரை சென்றடைய வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான நபரை நிச்சயமாய் சென்றடையும். நான் எப்போதும் தவறு செய்வதும் கிடையாது, தாமதமாக கொடுப்பதும் கிடையாது. அதற்குரிய காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்களை சரியாய் செய்து விடுவேன். அது அதற்கு உரியவர்களை அவர்களிடம் அப்படியே ஒப்படைத்து விடுவேன். ஆனால் மனிதர்கள்தான் எதுவாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும், உடனே கிடைக்க வேண்டும் என அவசரப்படுகிறீர்கள். வேண்டாம் என் செல்லமே. என் முழு அன்பையும் பெற்ற பிள்ளை அல்லவா நீ. நீ பயப்படும்படி எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு. சரியான விஷயங்கள் சரியான நேரத்தில் விரைவில் நடக்கத்தான் போகிறது. அதற்குள் ஏன் இந்த அவசரம்? நீ பயப்படும்படி எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன். உன் கனவுகள் அனைத்தும் இப்போது மெய்யாக மாறத்தானே போகிறது. இந்த உலகில் மனிதன் பிறப்பதற்கும் காசு, இறந்தாலும் காசு கேட்கிறார்கள். மற்றவர்களை மதிக்கவும் காசு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். பிறரை மிதிக்க வேண்டும் என்றாலும் காசு வாங்கிவிட்டு தான் செய்கிறார்கள். பணம் என்றால் பாசத்தை கூட பகையாக மாற்றிக்கொள்ள துணியக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகமாக இது மாறிவிட்டது என்பதை நான் வருத்தத்தோடும் வேதனையோடும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன்.
பணம் நின்றுவிட்டால், வசதியுள்ளவர்களுக்கு வசதி குறைந்து போய்விட்டால், வேஷத்தை களைத்து விஷத்தையும் உமிழ்பவர்களாக இந்த மனிதர்கள் மாறிவிட்டார்கள். என்ன உலகம் இது என நான் அத்தனையையும் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கான வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கலங்காதே. உண்மையை விட உன் கண்ணெதுக்கு எதிரில் தெரியக்கூடிய பொய்யை முக்கியமாக நினைத்து கொள்ளாதே என் செல்லமே. அமைதியை விட ஆரவாரம் முக்கியமானதில்லை. எளிமையை விட ஆடம்பரம் முக்கியமானது இல்லை. நிஜ வாழ்க்கையை விட இப்போது பல பேர் சமூக வலைத்தளத்தில்தானே சிரிப்பதையும் அழுவதையும் கைத்தட்டுவதையும் பார்ப்பதையும் ரசிப்பதையும் வாழ்க்கையை வாழ்வதையும் கூட முக்கியமென நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அக அழகை விட புற அழகுக்கு தான் இப்போது எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, என் அன்பு பிள்ளையான நீ மாறக்கூடாது. நீ எப்போதும் என் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். எல்லா நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன்னை வெறுத்தவர்களை நீ ஒருபோதும் தேடி போக வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தானாக உன்னை விட்டு விலகி போகவில்லை. யாரோ ஒருவரை தேடித்தானே போயிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டாம் என உதறி தள்ளும்போது மீண்டும் என் அன்பு குழந்தையான உன்னை தேடி வருவார்கள். அதற்குள் ஏன் நீ அவசரப்படுகிறாய்? உனக்கானது எப்படி உன்னை வந்து சேருமோ அதேபோல் உனக்கென விதிக்கப்பட்ட செயலும் சரி, அதற்குரிய மனிதர்களும் சரி, நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீர்வார்கள். உன்னை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் மனம் திருந்தியெல்லாம் வரப்போவதில்லை. உன்னுடைய நிலைமை மாறிய பிறகு உன்னோடு இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என மீண்டும் உன்னை தேடி வரும்போது, திரும்பி வரும்போது நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் அவர்கள் இப்போது இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போகத்தான் போகிறார்கள். அதனால் யோசித்து நிதானமான முடிவை எடு. நடந்து முடிந்த விஷயத்தை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இதுவரை நடந்த அனைத்துமே இந்த வராகி அம்மாவின் செயல்தான் என்பதை ஏற்றுக்கொண்டு நடக்கப் போவதை உனக்கு நல்லதாக நான் அமைத்து கொடுப்பேன் என்பதை புரிந்து நடந்து கொள். இனி இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என எதையும் உன்னால் நிர்ணயிக்க முடியாது தானே. அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் செயலையும் உனது பொறுப்பையும் கடமைகளையும் மட்டும் முடிந்தவரை சிறப்பாக செய்யப்பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை நீ சிறப்பாக வாழ்ந்தாலே போதும். சில நொடிகளுக்கு பிறகு, சில நிமிடங்களுக்கு பிறகு இது கடந்த காலமாக மாறியிருக்கும். உன் கடந்த காலம் நன்றாக இருந்தால் நிகழ்காலமும் நன்றானதாக மாறிவிட்டால் உனது எதிர்காலம் நிச்சயம் சரியானதாக தானே இருக்கும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன் கைகளுக்குள் இருக்கட்டும். கூடிய விரைவில் உன் வாழ்க்கை செழித்து நீ அபரிமிதமான வளர்ச்சியை அடையும்படி உன் வாழ்வில் நான் அற்புதங்களையே வரமாய் கொடுக்கப் போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்து என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா வராகி தாயே, இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் அருளால் என் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றி, இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என சொல்லத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சி நிறைந்ததாய் நான் அமைத்து தருவேன். உன் மகிழ்ச்சிக்கென ஒரு எல்லையை வைத்து கொள்ளாதே. இது நடந்தால் சந்தோஷம், அது நடந்தால் சந்தோஷம் என நினைக்காமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்.